ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிஷோர் பேசுகிறேன். நாம் 2 வீக்ஸ் கழிச்சு இப்போ தான் மீட் பண்ணுறோன்னு நினைக்கிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து 2 வீக்ஸாக பிளாக் பண்ணிட்டாங்க. யார் பண்ணாங்கன்னு தெரில. அடுத்தவங்களாச்சும் சில பேர்த்துக்கு பிடிக்காதான். சரி, பரவாயில்ல. நம்ம இனிமேல் ரெகுலராக நம்ம சேனல்ஸில் வந்து வீடியோ பார்க்கலாம். இப்போது நான் உங்களுக்கு என்ன ஒரு ஆப் பற்றி சொல்ல போகிறேன்னா, ஃபுல் டாஸ் அப்படிங்கிற ஒரு ஆப் பற்றி தான் சொல்ல போகிறேன். நீங்கள் கண்டிப்பாக இதை ஃபுல்லாக இந்த வீடியோ பார்க்கணும். அப்போ தான் இந்த ஆப்பை பற்றி புரியும். இந்த ஆப்போட யூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரியலாக ஒரிஜினலாகவே நிறைய ஆப் யூஸ் பண்ணி பார்த்துருப்பீங்க. அமௌண்ட் ஏறாமல் போயிருக்கலாம். பட் திஸ் டைம் இந்த ஆப் நாங்கள் ஒரு 2 வீக்ஸாக இந்த ஆப்பை தான் பார்த்துட்டு இருந்தோம். இந்த ஆப் வந்து உங்களுக்கு பர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆகுது. அதனால தான் இந்த ஆப் பற்றி சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் இந்த ஆப் நம்மளுக்கு கரெக்டான டைமில் வந்து கிடச்சிருக்கு. என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போ ஜியோ வந்து 10 டேஸில் ஆஃபர் வந்து முடிய போகுது. இந்த டைமில் நம்ம இந்த ஆப் யூஸ் பண்ணி ஜியோ நம்ம கண்டிப்பாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். டைம் மெம்பர்ஷிப்பும் நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி மற்ற கரண்ட் பில் கட்டுறது, மற்ற ஆன்லைனில் ப்ராடக்ட்ஸ் வாங்குறது எல்லாமே நாம் வந்து இந்த ஆப் யூஸ் பண்ணி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த ஆப்பை எப்படி பண்ணுறதுன்ட்டு யூஸ் பண்ணுறதுன்ட்டு நம்ம வீடியோ பார்க்கலாம். நீங்கள் இப்போது ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கங்க. ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிட்டு FULTOSS ஃபுல் டாஸ்னு கொடுங்க. ஃபஸ்ட்டு ஒரு ஆப் இருக்கா, இந்த ஆப் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். இன்ஸ்டால் பண்ணிட்டு இன்ஸ்டால் பண்ணுறேன். ஓகே, இந்த ஆப் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, இன்ஸ்டால் ஆகிட்டு. இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இங்கே கீழே ரெஜிஸ்டர்னு இருக்குல்ல, நீங்கள் ரெஜிஸ்டர் கொடுங்க. நான் ஆல்ரெடி இந்த ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன். நான் எப்படி பண்ணுறேன்னு சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து உங்களோட இமெயில் ஐடி, செகண்ட் வந்து உங்கள் மொபைல் நம்பர். இங்கே வந்து 6 டிஜிட் பாஸ்வேர்டு கேட்குது. இது வந்து நம்பர்ஸில் தான் போடணும். கரெக்டான நம்பர் வந்து நீங்கள் போட்டுருக்கீங்க. கரண்ட் சிட்டி, நீங்கள் என்ன சிட்டியோ அதை போட்டுருக்கீங்க. இங்கே ரெஃபர் கோட்னு இருக்குல்ல, அங்கே வந்து நீங்கள் வந்து KGM 001 போட்டுருக்கீங்க. இது வந்து நம்மளோட ரெஃபர் கோட். இது எதுக்கு நான் வந்து போட சொல்கிறேன்ட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ரெஃபர் கோடு யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லைஃப் டைம் ரெஃபரல் வரும். அதை பற்றி நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஏன்னா நீங்கள் மறக்காமல் இந்த ரெஃபர் கோட் போட்டுருக்கேன். நீங்கள் ரெஃபரல் ஐடி வந்து நம்ம ரெஃபரல் ஐடி போட்டுருக்கேன் KGM 001. இந்த ரெஃபரல் ஐடி போட்டுக்கிட்டு சைன் அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு OTP வரும். இந்த OTP போட்டு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். நான் ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், அதனால் டேட்டா ஓப்பன் பண்ணிடுறேன். மொபைல் நம்பர் போட்டு ஓகே. லோட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு வந்து இந்த ஆப் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ஆப் நான் எப்படி யூஸ் பண்ணுறேன்னு உங்களுக்கு லைவ் டெமோ காமிக்க போகிறேன். அதனால் நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். ஓகே, இந்த ஃபஸ்ட்டு வந்து இந்த ஆப்பில் எப்படி அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணுறது, செகண்ட் வந்து அதை எப்படி ரீசார்ஜ் பண்ணுறது. ஓகே, அதை வந்து நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போகிறேன். இப்போது நான் வந்து ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஆப், இதில் இருக்க ஆப்பெல்லாம் இன்ஸ்டால் பண்ண உங்களுக்கு அமௌண்ட் ஏறும். ஓகேவா, இது வந்து நம்ம ஒரு 2 to 3 டேஸ்க்கு ஒரு சில ஆப் வந்து அப்டேட் பண்ணால் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஏர்ன் பண்ணிக்கலாம். இப்போ இன்னொரு இது வந்து சும்மா பேசிக் தான். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்டெப் சொல்லி தர போகிறேன். ஓகே, இந்த ஸ்டெப் ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு இங்கே அமேசான் இருக்குல்ல, இப்போ இந்த ஆப் வந்து நான் இன்ஸ்டால் பண்ணி எப்படி உங்களுக்கு அமௌண்ட் இருந்ததை வந்து காமிக்க போகிறேன். இந்த ஆப்போட மொத்த ரேட் வந்து 4 ரூபி கொடுத்துருக்கான். ஓகேவா, இப்போது நீங்கள் இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணி உங்களுக்கு ₹1 ஏறிடும். ஓகே, இந்த 4 ரூபாயில் ₹1 தான் ஏறும். மிச்சம் ₹3 எப்போ ஏறணும்னு பார்த்தீங்கன்னா, ரிட்டைன் ஃபார் 1 டேஸ்ன்னு கொடுத்துருக்கான். பார்த்தீங்களா, நீங்கள் இந்த 1 டே வந்து இந்த ஆப் வந்து உங்கள் ஃபோன்லேயே இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து மிச்சம் ஒரு 3 ரூபீஸ் வந்து உங்களுக்கு ஏறிடும். ஓகேவா, அதனால் இது ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு யூஸ் பண்ணி இது கண்டிப்பாக ஒர்க் ஆகுது. எங்கள் டீம் வந்து இது ஒரு 2 வீக்ஸ் நாங்கள் செக் பண்ணியிருக்கோம். ஓகே, டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்போம். அந்த ஆப் பற்றி என்னங்கிற ஒரு கிளியர் டிஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பான். அதே மாதிரி இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பான். இந்த ஆப் வந்து இந்த இன்ஸ்ட்ரக்ஷன் படி கரெக்டாக இன்ஸ்டால் பண்ணி உங்களுக்கு கண்டிப்பாக அமௌண்ட் ஏறும். நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஸ்டார்ட் ஏர்னிங் கொடுத்துருங்க. ஓகே, அப்போது என்ன ப்ராப்ளம்னா, இந்த ஆப்பை நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஓகே, அதனால் என்னால் இது பண்ண முடியாது. நான் இப்போலாம் வேறு ஆப், அந்த டேட்டா பேக் அப்படிங்கிற அந்த ஆப் வந்து உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன். இதை வந்து இதுக்கு வந்து எனக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ரூபீஸ் கொடுத்துருக்கான். 10 for 1 day வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 1 ரூபி ஏறும். சரி, இப்போ இந்த ஆப் நான் உங்களுக்கு இன்ஸ்டால் பண்ணி காமிக்கிறேன்.
இப்போது கொடுத்துட்டு நீங்கள் ஏதாச்சும் ஒரு ப்ரௌசர் கொடுத்துருங்க. இது வந்து ஒரு ப்ளே ஸ்டோருக்கு வந்து ரீடைரக்ட் ஆகும். இப்போ வந்து கேக்கு பார்த்தீங்களா, இப்போ வந்து ப்ளே ஸ்டோர் கொடுத்துருங்க. நான் இன்ஸ்டால் கொடுத்துட்றேன். ஆப் இன்ஸ்டால் ஆகிட்டு இருக்கு. நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆனனையும் உங்களுக்கு வந்து அமௌண்ட் ஏறிடும். அதனால் காமிக்கிறேன். ஓகே, இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இப்போ அந்த ஆப் ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணி ஒரு சக்ஸஸ் எனக்கு காமிச்சிச்சு. லோ கொடுத்துட்றேன். ஃபோனில் வந்து இதுக்கு ஆட்டோ ஸ்டார்ட் கொடுப்போம். நான் ஆட்டோ ஸ்டார்ட் கொடுத்துட்டு இப்போ ஓகே அக்ரி கொடுத்து உள்ள போயிங்க. கொடுத்துட்டு இதுக்கு வந்து இந்த சில ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும், சில ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ண தேவையில்லை. ஏன்னா நான் இந்த ஆப் வந்து ரெஜிஸ்டர் பண்ணுவோம், நான் ரெஜிஸ்டர் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ எனக்கு ஓடிபி வரும், ஆட்டோமேட்டிக்காக வெரிஃபை ஆயிரும். ஓகே, அதுக்கு வந்து ஓடிபி வந்துச்சு. இந்த ஓடிபி போடுறேன். ஓடிபி வந்துச்சு. இந்த ஆட்டோ வெரிஃபை பண்ண வந்து ட்ரை பண்ணுது. ஓகே, இப்போ இது என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, சும்மா ஒரு பேசிக்காக ஒரு 2 to 3 minutes ஓப்பன் பண்ணி வச்சாவே போகும். இப்போ நான் வந்து உங்களுக்கு எனக்கு அமௌண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏறி இருக்கும். ரெஜிஸ்டர் பண்ணணுங்கிறோட அவசியம் இல்லை. எனக்கு 2 rupees ஏறிச்சு. 38லேருந்து எனக்கு 40 rupees வந்து ஏறிச்சு. இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு மெத்தட். செகண்ட் மெத்தட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரெஃபர் பண்ணி ஏர்ன் பண்ணுறது. இது வந்து ஒரு முக்கியமான மெத்தட். இதுதான் வந்து உங்களோட ரெஃபரல் கோட் இங்கே வந்துடும். இந்த பட்டன் அமுத்துனா இதான் பேஸ்ட் பட்டன். இந்த பட்டன் அமுத்திங்கன்னா உங்கள் லிங்க் வந்து காப்பி ஆயிரும். அதான் இங்கே ஒரு பேஸ்ட் உங்களுக்கு ஐக்கான் தெரியும். இந்த www.fulltoss.com/app/kgm0.1 இருக்குல்ல, இதுதான் உங்களோட ரெஃபர் ஐடி. அதாவது உங்களுக்கு வந்து எனக்கு வந்து இது என்னோட ரெஃபர் ஐடி, உங்களுக்கு வந்து வேறு ரெஃபர் ஐடி வரலாம். இது வந்து நீங்கள் காப்பி பண்ணிக்கங்க. இதை காப்பி பண்ணிட்டு இதை எப்படி ரீசார்ஜ் பண்ணலாம் தான் நான் காப்பி போகிறேன். இப்போ எனக்கு வந்து 39 rupees இருக்குது. இப்போ நான் ஃப்ரெண்டுக்கு அனுப்பி வந்து ரெஃபர் பண்ண சொல்கிறேன். இப்போ இந்த லிங்க் வந்து நான் ஃப்ரெண்டுக்கு அனுப்பிச்சிட்டேன். இப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார்னா, இது ஓப்பன் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிடுவார். இன்ஸ்டால் பண்ணி அவர் வந்து 10 rupees ஆப் ஏர்ன் பண்ணால் தான் எனக்கு ரெஃபரலில் வரும். அதனால் என் ஃப்ரெண்ட் இன்ஸ்டால் பண்ணிட்டான், எனக்கு 10 ரூபா ஏர்லின்ட்டு பார்க்காதீங்க. அவர் வந்து இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணி இது பண்ணதுக்கப்புறம் தான் உங்களுக்கு 10 rupees ஏறிடும். நான் உங்களுக்கு முன்னாடி தான் காமிச்சேன். என் ஃப்ரெண்டுக்கு வந்து என்னோட ரெஃபர் ஐடி அனுப்பிச்சிட்டேன். இப்போ வந்து பேங்க் வந்து 39 rupees இருக்குது. இப்போ ஃப்ரெண்டுக்கு சென்ட் பண்ணிட்டேன். இப்போ என் ஃப்ரெண்டு என்ன பண்ணுவார்னா, இந்த ரெஃபரல் ஐடி வச்சு எனக்கு ஒரு 10 rupeesக்கு ஆப் டவுன்லோட் பண்ணோன்னே இப்போ எனக்கு வந்து 49 மாறும். இது டைம் வந்து ஓப்பன் பண்ணாமல் இருந்தாலும் அமௌண்ட் ஏறாமல் போகலாம். நீங்கள் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிடுங்க, அதுதான் பெஸ்ட்டு. எனக்கு வந்து ஏறிடுச்சு. உங்களுக்கு சில பேர்த்துக்கு ஏறும், சில பேர்த்துக்கு ஏறாமலும் போகலாம். அதனால் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக ஏறிடும். இப்போ ஒரு ஆப்புக்கு ஒரு மாதிரி கொடுத்துருப்போம், அந்த இது கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிங்க. ஓகே, அப்போ உங்களுக்கு ரெஃபரல் ஐடி பண்ணி எப்படி அமௌண்ட் சம்பாதிக்கணும்னு காமிச்சாச்சு. ஆப் டவுன்லோட் பண்ணி அமௌண்ட் எப்படி சம்பாதிக்கணும்னு காமிச்சாச்சு. இதுதான் முக்கியமானது. இது எப்படி ரீசார்ஜ் பண்ணலான்னு தான். ஓகேவா? எப்படின்னா, ரீசார்ஜ் பண்ணுறது இந்த 49 rupees இருக்குல்ல, உங்களுக்கு வந்து நீங்கள் உங்கள் அவைலபிள் பேலன்ஸ் என்ன இருக்கோ அது அந்த இடத்துல காமிக்கும். நீங்கள் எதாவது கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். இப்போது நீங்கள் பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம், மொபைல் ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். இப்போ பேடிஎம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற மாதிரி இருந்தால் 50 rupees வேணும் உங்களுக்கு மினிமம் பேலன்ஸ். ஆனால் மொபைல் ரீசார்ஜுக்கு 10 rupees இருந்தாவே போகும். ஓகே, இந்த ஆப்பில் வந்து இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லைஃப் டைம் ரெஃபரல். ஓகேவா? இந்த லைஃப் டைம் ரெஃபரல் எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, நீங்கள் வந்து என்னோடய ரெஃபரல் ஐடி போட்டு இன்ஸ்டால் பண்ணுவீங்க. இன்ஸ்டால் பண்ணோன்னே எனக்கு வந்து ஒரு 10 rupees ஏறுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் உங்கள் ரெஃபரல் ஐடியை வந்து இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணுவீங்க. ஓகே, அவர் வந்து இன்னொருத்தருக்கு சென்ட் பண்ணுவார். அவர்
இன்னொருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணாருல, அவர் இன்னொருத்தவங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க. அப்படி சென்ட் பண்றப்போ அவங்க 10 rupees சம்பாதிக்கிறப்போ உங்களுக்கு 1 rupee ஆட் ஆகும். அதான் வந்து உங்களுக்கு ரெஃபரல் கமிஷன். அதாவது 3 ஸ்டேஜா வந்து இந்த ரெஃபரல் கமிஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இந்த ரெஃபர் ஃபண்ட்ல பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இங்க வந்து பெண்டிங் ரெஃபரல் லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் இருக்கு. இதான் உங்களுக்கு இந்த எப்படி இப்படி பாஸ் ஆகி போறப்போ உங்களுக்கு வந்து 1 rupee ஏறும். இப்போ ஒருத்தர் 10 ரூபா அவங்க மூலியமா போயிருப்பாரு, அவர் வந்து ஒரு 10 ரூபா ஏர்ன் பண்ணிட்டாருன்னா உங்களுக்கு 1 rupee ஏறும். ஓகேவா? அது அப்படிதான் உங்களுக்கு வந்து இந்த ரெஃபரல் கமிஷன் வருது. அதுவும் இல்லாம ரெஃபரல் அமௌண்ட்டும் வந்துடும். உங்க டேரக்டா ஒருத்தர் உங்க அக்கௌண்ட் ஐடி வச்சு ரெஃபர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா 10 rupees ஏறிடும். அதாவது அவங்க டேரக்டா நீங்க பண்ணி அவரு இந்த ஆப் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஒரு 10 rupees ஏர்ன் பண்ணனையும் உங்களுக்கு வந்து ஒரு 10 rupees ஆட்டோமேட்டிக்கா ஆடாயிரும். ஓகே, இது எப்படி ரீசார்ஜ் மட்டும் பண்ணிக்கலாம். இப்போ வந்து நான் மொபைல் ரீசார்ஜ் பண்றேன். ஏன்னா நம்மகிட்ட 49 rupees தான் இருக்கு. ஸோ அதனால நான் மொபைல் ரீசார்ஜ் பண்ணி காமிச்சிடறேன். இதுல வந்து ப்ரீபெய்ட் போயிட்டு மொபைல் நம்பர் இருக்கா, அது வந்து உங்க எந்த நம்பருக்கு ரீசார்ஜ் பண்ணணுமோ அந்த நம்பர் வந்து நீங்க கொடுத்துருங்க. ஓகே, நான் இப்போ ஃப்ரெண்டோட நம்பர், இப்போ அந்த மொபைல் அங்கிட்டு இருக்கு. உங்களுக்கு லைவா எப்படி ரீசார்ஜ் ஆகுறங்கிறது வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். என் ஃப்ரெண்ட் நம்பர் அங்கிட்டு இருக்கு. ஸோ ஃப்ரெண்டோட மொபைல் நம்பர் நான் போடுறேன். 9791 5355 829. நம்பர் மிஸ்டேக் ஆயிடுச்சு. ஓகே, செலக்ட் நெட்வொர்க் டைப். என் ஃப்ரெண்ட் வந்து என்ன யூஸ் பண்ணுறாருன்னா ஏர்செல் யூஸ் பண்ணுறாரு. ஏர்செல் செலக்ட் பண்ணிட்டு சர்க்கிள் வந்து நீங்கள் இந்தியா ஃபுல்லாக ரீசார்ஜ் பண்ணிக்கலாம். அதனால் நம்ம வந்து தமிழ்நாடு கொடுத்து அமௌண்ட் வந்து இப்போது 10 rupees ரீசார்ஜ் பண்ணி காமிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து ரீட்டர்ன் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ ரீசார்ஜ் ஆயிரும். ரீசார்ஜ் ஆனது உங்களுக்கு காமிக்கும். ஓகே, நம்மளுக்கு இப்போ சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு. வரைக்கும் கஸ்பின் ப்ரொசீட் சக்ஸஸ்ஃபுல்லி ஒரு டிரான்சாக்ஷன் ரெஃபரன்ஸ் நம்பர்ஸ்னு வந்துருச்சு. ஓகே, இப்போ எனக்கு ரீசார்ஜ் ஆயிருக்கும்ல, அதை வந்து நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். பார்த்தீங்களா, டியர் கஸ்டமர், இப்போ என்னோட மொபைல் நம்பர் பார்த்துட்டிங்கன்னா இந்த மொபைல் நம்பர் தான் என்ட்ரி பண்ணியிருப்பேன். அதனால உங்களுக்கு அந்த மொபைல் நம்பர் வந்து வந்துடும். ஓகே, இப்போ ரீசார்ஜ் ஆச்சுல, அதை நான் காமிக்க போகிறேன். பாருங்க, இப்போ ரீசார்ஜ் பண்ணதுதான் வந்து 10 rupeesக்கு நம்ம போட்டிருக்கோம். 7.7 rupees ஏறி இருக்கு. ஓகேவா? ஓகே, இந்த ஆப்பை பத்தி நான் உங்களுக்கு ஃபுல்லா சொல்லிட்டேன். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஆப் வந்து கண்டிப்பா உங்களுக்கு வந்து யூஸ் ஆகும். இதுல எந்த விதமான டவுட்ஸ் வராது. டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க, நாங்க லைவா ரிப்ளை பண்றோம். ஓகேவா? ஜியோ முடிய போற டைம்ல வந்து இந்த ஆப் வந்து ஒரு ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதே மாதிரி நம்ம சேனலில் இனிமேல் டெய்லியும் உங்களுக்கு புது ஆப், மொபைல் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ், பிசி டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் தரக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த ஆப் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.